அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதன் காரணமாக மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற இருக்கிறார். எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. அதே போல் வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் ஆதாயத்தை தருவதாக இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதிரடியான செயல்பாடுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த இருக்கீங்க. தொழில் மாற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதியோடு செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் புதனை குரு பார்க்கிறார். எனவே மிதுன ராசினியர்களான நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நீங்கள் நினைத்தார் போல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால் மனக்குழப்பங்கள், பிள்ளைகளால் கவலையும் வந்து சேர இருக்கு. பழைய கடன்களை அடைக்க புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழில் மாற்றம் புதிய சிந்தனையை அதிகரிக்க வைக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் ஜென்ம ராசியில் வக்ரகதி குரு பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்துல குடும்ப நிர்வாகத்தில் அதிக அலைச்சலும் செலவும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும் பட்சத்தில் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்களோ அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு குணம் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களுடைய பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலை எடுத்து காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பண விரயம் அலைச்சலும் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும். உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூருக்கு மாற்றல் ஏற்பட இருக்குதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. சக ஊழியர்களுடன் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் பற்றி விவாதிக்க வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளதால கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க நேரிடருக்கு. சக கூட்டாளிகளிடையே ஒத்துழைப்பு குறையுங்க. வர வேண்டிய பாக்கிகள் பெரிய அளவில் நின்று போகுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. அதே போல் சமாளிப்பதில் பொறுமை, நிதானம், புத்தி சாதுரியம் மிக மிக அவசியங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்குத்தான் கிடைக்கும் என்றிருந்த லாபகரமான வாய்ப்புகள் கை நழுவி போக இருக்கு. அதன் காரணமாக
மேலிடுங்க. கூடுமான வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்து, அதே போல் சங்கீத சபாக்களுடன் உள்ள தொடர்பையும் நட்பையும் பாதுகாத்து கொள்ளுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசித்து அதன் பின்னரே முதலீடு செய்வது மிகவும் அவசியம். ஏனெனில் நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பது சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகிறாங்க. ஜோதிடம் என்பது வானியல் பூர்வமான சூட்சம கலையாகும். இத்தகைய தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல நாம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அதே போன்று உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகர் எனப்படும் புதன் மாணவ மாணவியருக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெருமளவு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது முயற்சிக்கலாம். அவசியமான பண உதவி சிபாரிசுகள் ஆகியவை எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் வாய்ப்பு வசதியும் உருவாக இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. தண்ணீருக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அரசாங்க தலையீடுகள் மிக குறைவாகவே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று பெண்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அனைத்து அம்சங்களில் உதவிகரமான ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்க. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்கள் மணிகள் அவரவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கிரகநிலைகளின்படி அதிக அலைச்சலும் உழைப்பும் இந்த தருணங்கள்ல இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி தக்க ஆலோசனை பெறுவது முக்கியங்க. இத்தருணங்கள்ல வியாழக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தரிசித்து விட்டு வந்தால் போதும். கைமேல் பலன் கிடைப்பது அனுபவத்தில் காலனாங்க. இத்தருணங்கள்ல மிதுன ராசியை சேர்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திணறடிக்குங்க. கலைஞர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை ஸ்ரீமத் நாராயணியம் தினமும் படித்து வந்தால் அனைத்து பாவங்களும் தீயின்றி தூஷாகினுங்க. அதே போல் ஸ்ரீகந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.